உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு உங்களோட சிந்தனை காரணமாக இருக்கலாம், உங்களோட குணம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பல தடவை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் உங்களோட சிந்தனையும் உங்களோட குணமும் உங்களோட மூளையிலேருந்து தான் உருவாகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா மூளையில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ உங்கள் மூளையை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியுமா? அது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், கோவப்படக்கூடிய ஒரு இயல்பாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஊக்கமே ஏற்பட மாட்டுதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு காரணம் மூளையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியோ, அந்த பகுதி தான் காரணம் அப்படின்னா அதை நம்மளால் சரி செய்ய முடியுமா? நம்ம ஏதாவது செஞ்சு அதை மாற்ற முடியுமா? நம்மளோட மூளையை மாற்றுறது மூலமாக நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுறது? இதை சொல்லியிருக்கிற ஒரு பிரபலமான புத்தகம் தான் சேஞ்ச் யுவர் பிரெயின் சேஞ்ச் யுவர் லைஃப். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா படிக்கிறதுலே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்க கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி நம்ம மூளையை மாற்றும், அது எப்படி நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் மூடை மாற்றும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி ஃபோக்கஸ் அண்ட் மூடை மாற்றுதோ அதே மாதிரி தான் ஆங்கிலத்தை பேசி பயிற்சி பண்ணலைன்னா கட்டாயம் அது ஆங்கிலம் பேசக்கூடிய திறனை பாதிக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல சேலரி வேணும்னாலோ ஹைக் வேணும்னாலோ ஆங்கிலம் கற்றுக்கிறது, ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டின்னு ஒரு 30 நிமிடம் நீங்கள் செலவு பண்ணாலே 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில திறனை பல மடங்கு முன்னேறி இருக்கிறத நீங்கள் பார்க்கவும் முடியும். முக்கியமாக இதில் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் டைமிங் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஏஐ டீச்சர் 24/7 உங்களுக்காக அவைலபிளாக இருக்கும். அது கூட நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் அன்லிமிட்டடாக பேசி பயிற்சியும் பண்ணிக்கலாம். பேசி கற்றுக்கும் போது ஏதாவது ஒரு தவறு பண்ணால் ஏஐ பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும். அதனால அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமோ தயக்கமோ உங்களுக்கு தேவையே கிடையாது. இது கூடவே சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் கிடைப்பாங்க. இனியும் வெறும் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப்பில் ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டுமே பார்க்காம சூப்பர் நோவாவில் ப்ராக்டிக்கலாக எஃபெக்டிவாக பேசி ஆங்கிலம் கற்றுக்கோங்க. அதுக்கு இப்போவே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க 75% ஆஃபர் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த புக் சம்மரிக்குள்ளே டீப்பாக போகலாம். மருத்துவத்துறையிலேயே மனநலம் சார்ந்த மருத்துவத்துறை மட்டும்தான் ஒரு நபர்கிட்ட பேசி அவரை பேச வச்சு அவர் மனதில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம், அதை வச்சு அவங்களோட நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இதய நோய்க்காக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சில ஸ்கேனை பண்ணி பார்ப்பார். எலும்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போனீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார். ஆனால் மனதில் ஒரு பிரச்சனைன்னு போனால் பெருசாக ஸ்கேன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது கிடையாது. ஒரு எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோமாக அவங்க மூளையில் இருக்கக்கூடிய பகுதிகளை. ஒரு காரை ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ உள்ள நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பழுது பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி உங்கள் மூளையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்தர் ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறார். SPECT, சிங்கிள் ஃபோட்டான் எமிஷன் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்கள் ரத்தத்தில் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை கலந்துடுவாங்க. அந்த ரத்தம் உங்கள் மூளைக்கு போகும்போது எந்த இடத்துல அதிகமாக அது கான்சன்ட்ரேட் ஆகுது, எந்த இடத்த அதிகமாக போய் அது சேருது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இதன் மூலமாக மூளையில் எந்த பகுதி அதிகமாக ஆக்டிவாக இருக்குது, எந்த பகுதி ரொம்ப சூடாக இருக்குது, எது கொஞ்சம் குளிர்ந்த நிலையில் இருக்குது, எந்த பகுதியெலாம் எப்போவும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இதை பார்க்குறது மூலமாக உங்கள் மூளையில் இப்போ எந்த பகுதி எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை இந்த ஆத்தர் ஸ்கேன் பண்ணியிருக்காரு அவங்கள்ட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களை. அப்படி ஸ்கேன் பண்ணது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க வந்திருப்பாங்க, ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க. இப்படி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். என்னன்னா அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனையையும் இவரால் மூளையோட ரிலேட் பண்ண முடியுது. நம்ம கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி சில வகையான ஒரு பிரிண்ட்ஸை மூளையில் பார்க்க முடியுது. இந்த வகையில் அது இருந்ததுன்னா இவங்க லைஃப் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியுது. இது எங்கேருந்து இவர் ஆரம்பித்தார் அப்படின்னா இவரோட மூளையவே ஒரு நாள் இவர் ஸ்கேன் பண்ணிக்கிறார். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது பாசல் கேங்லியா அப்படின்ற ஒரு பகுதி ஆக்டிவாக இருக்கிறத பார்க்குறாரு. எந்நேரமும் கிட்டத்தட்ட அது ஆக்டிவாக இருக்குது. அந்த பகுதி ஆக்டிவாக இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் ஆங்ஸியஸாக இருக்காங்க, கொஞ்சம் பதட்டப்படுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் பயம் அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்குது.
இப்போ இந்த ஆத்தரோட வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவருமே கொஞ்சம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவருமே அடிக்கடி நகத்தை கடிக்கிறாரு, அடிக்கடி ஃபிட்ஜெட் பண்ணுறார். பெரிய அளவில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லனாலும் லைஃப்பில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாம் ஒரு பயம் சார்ந்ததாகவும் ஒரு பதட்டம் சார்ந்ததாகவும் இருக்குது. இதனால தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை இவர் ஸ்கேன் பண்ணுறாரு. அப்படி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நபரோட பிஹேவியராக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதெல்லாம் எதை பொறுத்து அமையும்னா அவங்க மூளை எப்படி செயல்படுதுன்றதை பொறுத்து மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அவங்களோட வாழ்க்கையாகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் மூளையை மாற்றுறது மூலமாக உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுன்ற ஆர்கியூமெண்ட்டையும் சொல்கிறார். இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த SPECT அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சைக்காட்ரியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. சைக்காட்ரியில் இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் தான். நிறைய பேர் இதை ஏற்றுக்கிறது கிடையாது, இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சைக்காட்ரி கற்றுக்க போகிறது கிடையாது. அதனால தான் இதை நான் இங்கே சொன்னேன். நீங்கள் ஒரு சைக்காட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கணுமா அப்படின்றது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம், இந்த புக்கில் இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சிக்க போகிறோம். நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு மூளையில் இருக்கிற எந்த பகுதி காரணமாக இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சிக்க போகிறோம். ரொம்பவே அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை எப்படி நம்மளால் மாற்ற முடியுன்றதை பார்க்க போகிறோம். அதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. நம்ம மூளையில் ஒரு பகுதியாக இப்போ டூர் போக போகிறோம். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை அந்த பகுதி ஒழுங்காக வேலை செய்யலைனாலோ என்ன மாதிரி லைஃப்பில் பிரச்சனை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம். அதை சரி செய்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம், என்னெல்லாம் இந்த ஆத்தர் ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். இவர் இந்த ஸ்டடியை சும்மா பண்ணல, கிட்டத்தட்ட 2 லட்சம் மூளைகளை ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். அதை விட அதிகமாக 2.5 லட்சம்னு இப்போ ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கார். எப்படி ஒரு மனுஷனால் 2 லட்சம் மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு அந்த பிரெயின் ஸ்கேனிங் கம்பெனி வச்சுருக்காரு, லேப் வச்சுருக்கார். அவங்கள்ட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறது, அவங்க லைஃப்பை மானிட்டர் பண்ணுறது அவரோட வேலை நல்லா பண்ணியிருக்கார். அவர் பண்ணியிருக்காருன்னா தனி நபராக அவர் பண்ணல, அவரோட டீம் பண்ணியிருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் அவருக்கு அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் பகுதி என்னென்னா டீப் லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம மூளையில் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் முதல்லையே தோன்றின ஒரு பகுதி தான் இது. இந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன செய்யும், ரொம்ப முக்கியமாக ஒரு வேலையை செய்யும். உங்களுக்கான எமோஷன்ஸை இது தான் கொடுக்கும். சிம்பிளாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா இது ஒரு கலர் ஃபில்டர் மாதிரி. வெளியில் என்ன நிகழ்வு நடந்தாலும், வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை பார்த்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு சாயத்தை கொடுக்கக்கூடியது இந்த லிம்பிக் சிஸ்டம். நம்மளும் சிந்தனை மூலமாக ஒரு சாயத்தை கொடுக்க முடியும். ஆனால் நல்லா யோசித்து மூளையை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து அதை பற்றி சிந்திப்பீங்க. அப்போ கூட அந்த சிந்தனைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனை கொடுக்கறது இந்த லிம்பிக் சிஸ்டம் தான். நம்ம நார்மலாக நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு நினைப்போம். அந்த ஃபீலிங் எங்கேருந்து வருதுன்னா இந்த லிம்பிக் சிஸ்டம்லேருந்து தான் வருது. இந்த லிம்பிக் சிஸ்டம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆத்தர் ஹாட் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு. நம்ம சொல்லுவோம்ல மண்டை சூடாயிடுச்சுன்னு, அந்த மாதிரி ஹாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இவர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த லிம்பிக் சிஸ்டம் கொஞ்சம் ஹாட் ஆனதுன்னா என்ன நடக்கும்? இந்த லிம்பிக் சிஸ்டம் நம்மளோட பாண்டிங்கை, மோட்டிவேஷனை, மூடை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இங்கே டிப்ரெஷனுக்கும் இங்கே இந்த லிம்பிக் சிஸ்டமில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. உண்மையான டிப்ரெஷன் எப்படி வரும்னா ஒரு நிகழ்வில் இருந்து தான் வரும். என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு, ரொம்பவே அது என்னை பாதிச்சிடுச்சு, அதனால் நான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிட்டேன், அதனால் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சோகத்துக்கும் ஒரு நிகழ்வு தான் காரணமாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லை. சாதாரணமாக நான் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னா இந்த லிம்பிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு நிகழ்வு மூலமாக உங்களுக்கு டிப்ரெஷனோ இல்லை சோகமோ வராது. ஒவ்வொரு நாளும் சோகமாக இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷனோடு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிகழ்வு காரணமாக இருக்காது. எது நடந்தாலும் அதை காரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கேயோ வெளியே போகணுன்னு நினைப்பீங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, உடனடியாக அது உங்களுக்கு ஒரு சோகத்தை கொடுக்கும், இல்லை ஒரு எரிச்சலை கொடுக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்க செய்யாமல் போயிருப்பாங்க, உடனடியாக உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு சோகம் வரும். தினமும் சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வெவ்வேறு காரணத்துக்காக சோகமாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரோட லிம்பிக் சிஸ்டமில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு காரணம் அவர் தான், அதை அவருக்கு எடுத்து வச்சுருக்கார். அதை சரி செய்கிறது மூலமாக உடனடியாக இதை நம்மளால் மாற்றிக்கவும் முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நான் தேடவும் செய்கிறேன். ஆனால் எப்போவுமே சோகமாக இருக்கேன் அப்படின்னா உங்கள் மூளையில் லிம்பிக் சிஸ்டமில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை சரி செய்ய முடியும். எனக்கு வில் பவர் இல்லை, எனக்கு டிசிப்ளின் இல்லை, நான்
நான் ரொம்ப மோசம் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்க தேவையில்லை. சின்ன விஷயத்தை மாற்றுறது மூலமாக உங்களால் அதை சரி செய்ய முடியும். அப்போது எந்த மாதிரி விஷயத்தை நான் செய்ய ஆரம்பிக்கணும்? இந்த ஆத்தர் கில்லிங் தி ஆண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஏஎன்டி ஆண்ட்னா என்னன்னு சொல்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் டெல்லிங் அப்படின்னு சொல்கிறார். எந்நேரமும் மூளையில் உங்களுக்கே தெரியாமல் நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நெகட்டிவான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது, எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருக்குன்னா முதல்ல அதை நீங்கள் தூக்கி போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் மூளையில் வரக்கூடிய சிந்தனை அனைத்தையும் நீங்கள் எழுத பழகுங்க. தினமும் கொஞ்சமாக எழுதுறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் மூளையில் ஓடக்கூடிய சிந்தனையை எழுதுங்க. அதில் எவ்வளவு விஷயம் நெகட்டிவாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது அப்படின்றத கவனிங்க. எதெல்லாம் நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்களோ அதுக்கு இப்போ கான்ஷியஸாக பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பல வீடியோவில் பேசின அந்த ஒரு பாசிட்டிவ் சஜஷன் தான் அது. ஒரு நேர்மறையான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறது மூலமாக எதிர்மறையான சிந்தனையை கொள்ள முடியும். ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கே தெரியாமல் ஒரு ஹேபிச்சுவலாக இந்த எதிர்மறையான சிந்தனைகளை மூளையில் ஓட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ரெண்டாவது, உங்களுக்கு பிடித்த மனிதர்கள் கூட நீங்கள் நேரத்தை செலவழிங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க கூட நேரத்தை செலவழிங்க. எனக்கு ஒரு நபரை பிடிக்கும் ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அவர் பின்னாடி ஓடாதீங்க. உங்களுக்கும் அந்த நபரை பிடிச்சிருக்கணும், அந்த நபருக்கும் உங்களை பிடிச்சிருக்கணும். இல்லை சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாருக்கு உங்களை பிடிக்குமோ அவங்கள விரும்புறது எப்படின்னு கற்றுக்கோங்க. அவங்க கூட அதிகமான நேரத்தை செலவழிங்க. அப்படி நபர்கள் கூட இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு பெட்டை வச்சுருக்கலாம், ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்க பாருங்கள், அது கூட நேரத்தை செலவழிங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட லிம்பிக் சிஸ்டம் கொஞ்சம் கூல் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு நார்மலான நிலைக்கு வருது அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்ச இன்னொரு செயல் தான் எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணுறதுனா வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்த ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். உங்களை மூச்சு வாங்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யணும், ஒரு எக்ஸசைஸை செய்யணும். குறுகிய நேரத்துக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 நாள் நீங்கள் கொஞ்சம் மூச்சு வாங்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சே இருக்கணும். அதிகமாக உங்களுக்கு இறக்கணும், ஹார்ட் வேகமாக துடிக்கணும். இதுக்கு நீங்கள் ஹிட் எக்ஸசைஸை பண்ணலாம். இந்த ஹிட் கூட வெயிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஃபார்மாக இருக்கும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட லிம்பிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்குதான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்யலைனா போகிறோம், உங்களுக்கு இந்த பிரச்சனைன்றது வந்துடும். அது என்ன தெரியுமா? தூங்குறது. அப்போ நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் தூங்கணும். அப்படி தூங்குறது இரவு பொழுதாக இருந்ததுன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட். நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் வேறு எதை செஞ்சாலும் உங்களுக்கு மூட் ஸ்விங்குன்றது வரதான் போகுது. இப்படி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல தான் போகிறீங்க. நிறைய விஷயத்தை நெகட்டிவாக பார்க்க தான் போகிறீங்க. உங்களோட லிம்பிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்ய போகிறது தான் கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிளாக இது சரி செய்யணும்னா ஒழுங்கான நேரத்துக்கு தூங்குங்க, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிடித்த நபர்கள் கூட இருங்க. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பாசிட்டிவ் சஜஷன் மூலமாக மாற்றுங்க. இதை இவர் ஒரு நபர்கிட்ட பண்ணல, ஆயிரக்கணக்கான நபருக்கு இதை இவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதை பண்ண உடனே பல பேர் அவங்க வாழ்க்கையில் எனக்கு இப்போ சோகமாகவே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வாழ்க்கையை பார்க்கும்போதே வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மூளையில் பேசல் கேங்க்லியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி எப்போ ஓவர் ஆக்டிவாக இருக்கோ அப்போவும் நமக்கு நிறைய பிரச்சனை வருமா. ரொம்ப ரிலேட்டபிளாக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேசல் கேங்க்லியா தான். இந்த பேசல் கேங்க்லியா என்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? ரொம்ப முக்கியமாக ஒரு வேலையை செய்யும். எப்போ நமக்கு ஒரு பயம் சார்ந்த ஒரு எமோஷன் வருதோ அப்போ நம்ம உடம்பு எப்படி செயல்படணும் அப்படின்றத இந்த பேசல் கேங்க்லியா தான் சொல்லுது. அப்போ பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பாக ஒரு பகுதியாக இந்த பேசல் கேங்க்லியான்றது இருக்குது. அப்போ இந்த பேசல் கேங்க்லியா யாருக்கெல்லாம் ஓவர் ஆக்டிவாக இருக்கோ அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க? நிறைய பயம் சார்ந்த சிந்தனை அவங்களுக்கு வருது, இந்நேரமும் ஒரு பயத்தோடையே இருக்காங்க, ஒரு பதட்டத்தோடையே இருக்காங்க. சில நேரத்தில் காரணமே இல்லாமல் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன வெளியே தப்பாக நடந்துருச்சு, எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியறது கிடையாது. காரணமே இல்லாமல் சின்ன சின்ன பதட்டம் வருது. இல்லை அவங்களோட உடம்புல பதட்டம் வந்தால் எப்படி உடம்பு செயல்படுமோ அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ட்ரிகரும் இல்லாமல் இதயம் வேகமாக துடிக்கிறது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி ஃபிட்ஜெட் பண்ணுறது, அதுவும் முக்கியமாக பயப்படும் போது எப்படி ஃபிட்ஜெட் பண்ணுவாங்களோ அப்படி ஃபிட்ஜெட் பண்ணுறது, அவங்களுக்கே தெரியாமல் எந்நேரமும் ஒரு பயத்தில் இருக்கிறது. இந்த பயம் சும்மா இருக்கும் போது மட்டும் கிடையாது, லைஃப்பில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம், ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னா அப்போ அது அதிகமாகவும் ஆகுது. ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த இடத்துல இந்த பயம் வரதுனால அவங்களால அந்த செயலை செய்ய முடியறது கிடையாது.
நம்ம என்ன நினச்சிடுவோம், எனக்கு கொஞ்சம் பயம் அதிகம், நான் பயப்படுறேன், இந்த பயத்தை நான் எப்படி குணப்படுத்துறது, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நான் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு காரணம் உங்களோட மைண்ட் செட் மட்டும் கிடையவே கிடையாது. உங்கள் மூளையே ஒரு விதமாக செயல்படுறதுனால தான் நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்க, தைரியமான செயல்களை செய்கிறதில்ல. அப்போ நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது எப்படி, நான் எப்படி ஒரு தைரியமாக இருக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஓவர் சிமுலேஷனை எப்படி குறைக்கிறதுன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கு சில ப்ராக்டிக்கலான அட்வைஸும் கொடுத்துருக்காரு. நீங்கள் மனதை அமைதிப்படுத்துறது, இந்த பயத்தை குணப்படுத்துறது அப்படின்னா சிந்தனை மூலமாக மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எடுத்த உடனே ஒரு சிந்தனை மூலமாக நம்ம மனதில் இருக்கிற பிரச்சனையை குணப்படுத்த முயற்சி பண்ணி பாருங்கள். அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கேருந்து தான் சிந்தனை உருவாகணும். அப்போ பிரச்சனை இருக்கிற இடத்து மூலமாகவே என்னோட பிரச்சனையை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினம். அப்போ மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்த உடனே மனதளவில் குணப்படுத்துறதுக்கு முன்னாடி உடல் மூலமாக குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, முதல்ல உடம்பை நீங்கள் அமைதியாக ஆக்குங்க. ரொம்ப சேஃபாக இருந்தால் எப்படி நீங்கள் உட்காருவீங்க, ரொம்ப காமான ஒரு இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி இருங்க. இல்லை முடிஞ்சால் ரொம்ப சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்டில் போய் இருங்க, ரொம்ப காமான ஒரு இடத்துல போய் இருங்க. எந்த இடத்த பார்க்கும்போது உங்கள் மனது அமைதி அடையுதோ அந்த இடத்துக்கு போங்க. அது சில சமயம் ஒரு கோவிலாக இருக்கலாம், இல்லை சில சமயம் ஒரு இயற்கையான இடமா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவங்களோட வீடாக இருக்கலாம், எந்த இடமா வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் என்னோட மனது அமைதியாகும்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த இடத்துல போய் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு இடத்துக்கு போனால் மனது அமைதியாகுதுன்றதை தாண்டி எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உடம்புல ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கவனிங்க. மனது சில நேரத்தில் நல்ல இடத்துல கூட அமைதியாகாது, ஆனால் அதே இடத்துல உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துல அதிகமான நேரத்தை செலவழிங்க. மூச்சு பயிற்சியில் பலவிதமான பயிற்சி இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, வயிற்று மூலமாக நீங்கள் மூச்சு விடணும். ரொம்ப ஆழமாக, அதே நேரத்தில் பொறுமையாக நிதானமாக மூச்சு விடணும். ரொம்ப பொறுமையாக மூச்சு இழுங்க. உங்களோட வயிறு மூலமாக மூச்சை உள்ளே இழுங்க. வயிறு முழுக்க காற்று போகணும். திரும்ப பொறுமையாக வெளியே விடுங்க. இதை சில நிமிடத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனதுன்றது அமைதியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போ நீங்கள் இப்படி பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு உணர்றீங்களோ, எப்போ பயப்படுறேன் அப்படின்னு உணர்றீங்களோ, அங்கே அதுக்கு தீனி போடக்கூடாது. அதுக்கான ஒரு ஸ்டிமுலண்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்டிமுலண்ட்டை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம், அதுதான் கஃபைன். ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட இதய துடிப்பு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கஃபைனை நீங்கள் கட் பண்ணி ஆகணும். கோக் மாதிரியான விஷயத்தை குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது. இதை நீங்கள் முற்றிலும் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்து வச்சு தான் ஆகணும். ஏன்னா அதிகமான பதட்டம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கஃபைன் தான். அதை நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்து ஆகணும். இன்னொரு அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கைடட் விஷுவலைசேஷனை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெயிண்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை பண்ணிக்கோங்க. அந்த இடத்த விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். எந்த ஒரு பிக்சரை பார்த்தா ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். அதை தொடர்ந்து பார்க்குறது மூலமாகவும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனையில் விஷுவலைஸ் பண்ணுறது மூலமாகவும் கூட மூளையில் இருக்கக்கூடிய இந்த பேசல் கேங்லியான்ற பகுதியை உங்களால் காம் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, சிந்தனை மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டம் வருதுன்றதை கவனிங்க. அந்த பதட்டத்துக்கு என்ன காரணன்றதை எழுதுங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை யோசித்து இல்லை எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பதட்டம் ஆகுறீங்க அப்படின்றத எழுதுங்க. சில நேரத்தில் எதையுமே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், சில நேரத்தில் நமக்கு எதனால் வந்துச்சு அப்படின்றதும் தெரியாது. எதனால் வந்ததுன்னு தெரிலனா கூட எதனால் வருதுன்றது தெரியல அப்படின்றத எழுதுங்க. இப்படி எழுதுனதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எதனால் சோகம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த சொல்கிற மாதிரி, எதுக்கு பதட்டப்படுறீங்க, நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சி பயப்படுறேன், என் கூட இருக்கிற நபர்கள் என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி நான் பயப்படுறேன், இல்லை எதனால் நான் பயப்படுறேன்னே தெரியாமல் பயப்படுறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிக்கிறது மூலமாக எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியும், என் கூட இருக்கிறவங்க கட்டாயம் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, அப்படி போகணும்னு நினச்சாலும் என்னால் தடுக்க முடியாது, காரணமே இல்லாமல் பயம் வருதுன்னா நான் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்கிறது மூலமாகவும் உங்களால் உங்களோட பேசல் கேங்லியாவை அமைதிப்படுத்த முடியும். ஆனால் எடுத்த உடனே உங்களால் இதெல்லாம் சொல்ல முடியுமானா பதட்டமான ஒரு சூழலில் சொல்ல முடியாது. அதனால் முதல்ல உங்கள் உடல் மூலமாக அந்த பதட்டத்தை குறைங்க, அதுக்கப்புறம் உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நம்ம மூளை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நான் ஒரு கணக்கு போடுறேன், ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன், ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறேன், என்னை பற்றியே நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு எமோஷன் வரப்போ அந்த எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன எமோஷன் வருது அப்படின்னு நானே பார்க்குறேன். இது எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸால் தான் நடக்குது.
லிம்பிக் சிஸ்டம் எமோஷனை கொடுக்கும். இந்த பேசல் கேங்லியான்றது ஒரு பயத்தை உடல் மொழியாக மாற்றும், இல்லை பயத்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லும். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நம்ம கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எப்படி நமக்கு வெளியே தெரியும்? இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த பிரச்சனை. எனக்கு கவனமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல, எனக்கு கவனம் பத்தலை, என்னால் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல, ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது மூளை அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். இங்கே நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பல விஷயத்தில் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் மூளை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இந்த ADHD அப்படின்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இல்லைனா ADD, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினச்சிட்டோம்னா இங்கே ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறதுனால மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேரை நான் பார்த்துருக்கேன், என் பசங்கள்லாம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றத சில சமயம் பெருமையாக கூட சொல்லுவாங்க. அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றது மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றது மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது, அண்டர் ஆக்டிவாக இருக்கிறது. அதாவது மூளை எந்த நிலையில் இருக்கணுமோ அதை விட ரொம்ப கீழே இருக்கிறது, அது ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாமல் போகிறது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அப்போ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செய்வீங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை அப்படின்னா தான் உங்களால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அது இதுன்னு மூளை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பல நேரத்தில் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும்தான். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்றதே நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கு காரணம் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ மூளை ஆக்டிவாக இருக்கும்னா ஒரே செயலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மட்டும்தான். பல விஷயத்துக்கு மூளை மாறுதுன்னா அது ஆக்டிவான மூளை கிடையாது. அதனால தான் இந்த ADD டைப் ஆஃப் பிரெயின் இருக்கிறவங்க, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிறவங்கலாம் புதுசாக ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ இல்லை ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ அவங்க உடனடியாக அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ கேமை கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஃபோக்கஸ்டாக உட்காந்து விளையாடுவாங்க. இல்லை புதுசாக இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு செயலை கையில் கொடுத்து பாருங்கள், அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எப்போ அந்த செயல் கொஞ்சம் பழகுதோ, போர் அடிக்க ஆரம்பிக்குதோ, அப்போ தான் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹெல்த்தியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட அடையாளம் என்னென்னா, போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு வேலையை ஃபோக்கஸ்டாக செய்கிறது தான். அது எப்போ ஆக்டிவாக இருக்கோ அதை அப்போ நம்ம செய்வோம், எப்போ ஆக்டிவாக இல்லையோ அப்போ நம்ம இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போவோம். ரொம்ப சிம்பிளாக எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ் இல்லை, என்னால் ஒரு விஷயத்தில் கவனமாக ஒரு வேலையை செய்ய முடியல, டீப்பாக ஒரு செயலை செய்ய முடியல, புத்தகம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்கணுன்ற மூட் வர மாட்டேது, படித்தா போர் அடிக்குது, ஒரு நல்ல விஷயத்த ஒரு நீண்ட காணொலியை பார்க்கணுன்னா என்னால் முடியல, சின்ன சின்ன ரீல்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இன்னும் ஆக்டிவ் ஆகலைன்னு அர்த்தம். அதை இன்னும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இது முன்னாடி வரைக்கும் மூளையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியை காம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். இங்கே நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். அது என்னென்னா, ஒரே ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோளை பற்றி எழுத ஆரம்பிங்க. அதாவது என்னோடய ஹெல்த்துக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், என் ஹெல்த்தை நான் எங்கே கொண்டு போகணும், எந்த மாதிரி அதை மாற்றணும், என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் எப்படி மாற்றணும், என்னோடய கரியரை நான் எப்படி மாற்றணும், ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் மாற்றணும், என்னோடய ஆசைகள்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நான் அடையலாம், இது எல்லாத்தையும் ஒரே பேஜில் எழுத ஆரம்பிங்க. எல்லா ஆசைகளையும் எழுதுங்க, அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டுங்க. தீட்டிட்டு அந்த பேப்பரை அப்படியே மறந்துட்டு கசக்கி தூக்கி போட்டு போனாலும் பரவாயில்ல. இந்த ஆக்டிவிட்டி குறிக்கோளை நீங்கள் அடையிறதுக்காக செய்கிறதுலாம் கிடையாது. எப்போ எதிர்காலத்துக்கு ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அந்த குறிக்கோளுக்காக திட்டம் திட்டுறோமோ அப்போ தான் நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்பவே அதிகமாக வேலை செய்யும். எப்போ ஒரு புத்தகம் படிக்கிறோமோ அப்போ அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒரு திட்டம் திட்டுறப்ப இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாக அது வேலை செஞ்சாகணும். ஏன்னா இல்லாத ஒரு எதிர்காலத்தை பற்றி யோசித்து அதுக்கான ஒரு திட்டத்தை நிகழ்காலத்தில் திட்டுறது தான் இருக்கிறதுலையே காம்ப்ளெக்ஸான வேலை. அந்த வேலையை சும்மா உட்காந்து செய்யுங்க. அதை அடையணும் அப்படின்லாம் கிடையாது, ஒரு மோட்டிவேஷன்லாம் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த செயலை செஞ்சிங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதிகமாக ஆக்டிவ் ஆகும். எப்போ அது ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கோ தொடர்ந்து அது அதுக்கு பழகும். நீங்கள் அதனால் ஃபோக்கஸ் பண்ணுறதை வளர்த்துப்பீங்க. ரெண்டாவது, நான் இப்போ சொன்ன மாதிரி புத்தகங்கள் படிங்க, நீண்ட காணொளிகள்லாம் பாருங்கள். எப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்களோ அப்போ உங்கள் மூளை அண்டர் ஆக்டிவாக இருக்கும். எப்போ ஒரு புத்தகம் படிக்கிறீங்களோ, எப்போ ஒரு நீண்ட காணொளி போர் அடிக்கிறத பார்க்குறீங்களோ, உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதிகமான இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும் பட்சத்தில்
அதிகமாக வேலை செய்யும். நம்ம என்ன நினச்சிட்றோம்னா டக்குன்னு ரீல்ஸ் போகிறதுனால மூளை அது இதுன்னு யோசிக்கணும், ரொம்ப மூளை வேகமாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில் இருக்கும். வெளியே அதிகமாக வேலை நடக்குதுன்றதுனால மூளையில் வேலை நடக்குதுன்றது கிடையாது. எப்போ வெளியே ஒரு பெரிய வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ மூளை ரொம்ப வேலை செய்யணும். இதை மாற்றி புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம நிறைய நேரத்தில் தவறும் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறத கொஞ்சம் விகரஸாக பண்ணுறது மூலமாகவும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆக்டிவாக வச்சுக்க முடியும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒன்று விளையாடுறீங்க, ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கோல் வச்சு ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க அப்படின்னாலும் அங்கே ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய வேலையை ஒரு சிஸ்டமாக மாற்றி பாருங்கள். ஒரு செக்லிஸ்ட்டாக மாற்ற போகிறேன், நான் செய்கிற வேலையை இன்றைக்கி என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், இல்லை இன்றைக்கி எந்தெந்த ஸ்டெப்லலாம் பண்ணலாம். ஒரு பெரிய வேலை இருக்குது, அதை சின்ன செயலாக எப்படின்னா உடைச்சி எழுதலாம். இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருக்கும். என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பல காணொலியில் பார்த்தது என்னென்னா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த புத்தகம் இந்த விஷயத்தில் தான் மாறுபட்டது, அதனால் இது ரொம்பவே சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். எது முடியலையோ அதையே செஞ்சு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கன்னு இது சொல்லலை. எது முடியலையோ அதை உருவாக்குறதுக்கு சுற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், நீண்ட காணொலி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய செயலை சின்ன செயலாக உடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதை நெருங்கிய வேற ஒரு செயல் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை நீங்கள் வளர்த்துக்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, ஆனால் இது நீங்கள் கவனமாக தான் எடுத்துக்கணும். அது என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தாலோ ரொம்ப அடிக்கடி பயந்துகிட்டு இருந்தாலோ காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், கஃபைன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகணும், கொஞ்சம் அது அதிகமாக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் கஃபைனை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு மெடிசின் கிடையாது, அதனால நான் தைரியமாக இதோட பேரை சொல்கிறேன். சில மெடிசினும் சொல்லியிருந்தாரு, அதை என்னால் சொல்ல முடியாது. ஸோ காஃபி குடிக்கிறத உங்களுக்கு ஒத்துக்கும் பட்சத்தில், உங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டத்தை கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம மூளையில் இன்னொரு பகுதி இருக்குது, அதோட பேர் சிங்குலேட் சிஸ்டம். இந்த சிங்குலேட் சிஸ்டமோட வேலை என்னென்னா, ஒரு சிந்தனையிலேருந்து இன்னொரு சிந்தனைக்கு உங்களை மாற்ற வைக்கிறது தான் அதோட வேலை. அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் எது பிரச்சனைன்னு சொன்னனோ அதுதான் சிங்குலேட் சிஸ்டமோட வேலையே. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஆனால் அந்த சிங்குலேட் சிஸ்டம் உங்களை ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இல்லாமல் வச்சுக்கணும். நான் ஏன் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அது உங்களுக்கு ஒரு கவலையை கொடுத்துருச்சு. இப்போது அந்த கவலையை நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனை தானே. அப்போ அந்த மாதிரி கவலைகள்லேருந்து உங்களோட சிந்தனையை மாற்றி எடுத்துகிட்டு போகணும், அதாவது ஒரு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த சிங்குலேட் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும். எப்போ இந்த சிங்குலேட் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டீங்க, அந்த ஒரு கவலை மீதே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இது கவலைக்கு மட்டும் கிடையாது, நல்ல செயல்களுக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், எந்நேரமும் வேலை நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த சிங்குலேட் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் அப்சஸ்டாக இருக்கீங்க, இல்லை அதை எந்நேரமும் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவரை சும்மா விட்டால் அதை பற்றி தான் இவர் யோசிப்பார் அப்படின்னா சிங்குலேட் சிஸ்டம் ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை காம் பண்ணுறது மூலமாக தான் சில பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனை? நான் எந்நேரமும் ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஒரு நல்ல நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும், அங்கே கூட என்னோட கவலையை நான் கொண்டு போய் சொல்கிறேன். ஒரு நல்ல நிகழ்வில் கூட என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு பாஸ்ட்லேருந்து என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, எனக்கு ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு ஆனால் அதுலேருந்து என்னால் மூவ் ஆக முடியல, அதையே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது அப்படின்னா சிங்குலேட் சிஸ்டமை நம்ம கொஞ்சம் காம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எப்படி இந்த சிங்குலேட் சிஸ்டம் நம்மளால் காம் பண்ண முடியும்? திரும்பவும் அதே தான், நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாலே இது காம் ஆகும், நிறைய உடல் உழைப்பை போட்டாலே இது காம் ஆகும். இந்த எக்ஸசைஸ்க்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பாருங்கள். ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு மனநலத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான் இதோட ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பேன், 4 ஒரு பிரெயினோட இடத்த பற்றி பேசியிருப்போம். அந்த 4ல் 3க்கு இது சொல்யூஷனாகவே வந்துடுச்சு. ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது, ஒரு உடல் பயிற்சி அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, அதை விட அதிகமாக உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அது பயனளிக்கும். அதனால தான் நீங்கள் வாரத்துக்கு 5 நாள் குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸசைஸை பண்ணிடணும். 2வது, உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏதோ ஒரு விஷயத்திலே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உடனடியே நம்ம என்ன பண்ணோம், அதுலேருந்து வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணு, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். வேறு விஷயத்தை பாருங்கள்.
இங்கே உடனடியாக நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ரீல்ஸ் பார்க்கும் போதோ இல்லை ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பார்க்குறப்பையோ நம்ம எதில் அதிகமாக கவனத்தை செலுத்துவோம்? எது நம்மளோட கவலை கூட ஒத்து போகுதோ, எது அதோட ஒரு நெகட்டிவ் பயாஸோட இருக்கோ அதில் கவனத்தை செலுத்துவோம். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் அது சார்ந்ததாக இருக்கும். அப்போ ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுலேருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் திரும்ப திரும்ப பிரேக்கப்பை ஞாபகப்படுத்தும். ஸோ அப்படி இல்லாமல் உண்மையாக பல டிஸ்ட்ராக்ஷனை எடுத்துக்கோங்க. வீடியோ கேம்ஸ் ஆடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க, இப்படி ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரே விஷயத்தில் நீங்கள் ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா, சில சமயம் ஒரு கவலை தான் திரும்ப திரும்ப வருது, லைஃப்பில் இருக்கிறது ஒரு பிரச்சனை, பயம் தான் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதை கையால் எழுதுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுதுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும். பல பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத எழுதுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்றதை எழுதுங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை எழுதுங்க, அதை எப்போ செய்யலான்ற ஒரு திட்டத்தை தீட்டுங்க. இப்படி எழுதும் போதே நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டோமோ நம்ம மூளை அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கவலை திரும்ப திரும்ப மூளையில் ஓடினா ஒரு பேப்பரில் எழுதுங்க, அப்போவே அது கொஞ்சமாக குறைஞ்சிடும். இல்லைன்னா சில நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அவங்க சில சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, அதன் மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடியும், கவலையை குறைச்சிக்க முடியும். ஃபைனலாக நம்ம மூளையில் டெம்பரல் லோப்ஸ் அப்படின்ற பகுதி இருக்குது. இதோட வேலை என்னென்னா ஞாபகத்தை சேகரித்து வைக்கிறதும் அதை அதுக்கப்புறம் ரிட்ரீவ் பண்ணி நமக்கு கொடுக்குறதும். அது மட்டும் கிடையாது, நம்ம பேசும்போது நம்மளோட மொழி திறனை கொடுக்குறதும் இதுதான். நமக்கு வரக்கூடிய ஒரு ஆடியோ சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதும் இதுதான். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எப்படி இருக்கும்? நமக்கு அடிக்கடி ஞாபக மறதி அப்படின்றது வரும். ஞாபக மறதி நமக்கு இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனால் இது கூடவே சேர்ந்து இன்னொரு பிரச்சனை வருமா? இது ரெண்டும் சேர்ந்து வரப்போ தான் உங்களுக்கு டெம்பரல் லோப்ஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என்னென்னா கோபம். ஒரு நபர் அதிகமாக கோவப்படுறாரு, ஆனால் அதே நபருக்கு அதிகமாக ஞாபக மறதியும் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாக இது ரெண்டும் வேறு வேறு பிரச்சனை அப்படின்னு தான் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போ ஒரு டெம்பரல் லோப்ஸில் ஒரு பிரச்சனை இருக்கோ இந்த ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்தில் வரும். இந்த ரெண்டு சிம்டமும் அவருக்கு இருக்கும். தொடர்ந்து அவர் சொல்கிற விஷயத்தையும் பார்க்குற விஷயத்தையும் மறந்துக்கிட்டே இருப்பார். அதே நேரத்தில் கோவமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி இது ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருக்குது இல்லை அண்டர் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த டெம்பரல் லோப்ஸில் ஃபிசிக்கலான டேமேஜ் வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஒருவேளை இருக்குது அப்படின்னு தோணுனா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் தேவை. ஆனால் இது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் இது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு. அது என்னென்னா ஒரு ஹெல்மெட் போடுறது. நீங்கள் எங்கெல்லாம் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கோ அங்கெல்லாம் ஹெல்மெட் போட்டாலே போகிறோம். உங்கள் மூளையை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம், ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா 99.9% உங்கள் மூளைக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களோ அங்கே ஹெல்மெட் போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்பவே ரேரான இடத்துல தான், ரொம்ப எதிர்பாராத ஒரு இடத்துல தான் ஹெல்மெட் போடுன்னு சொல்லாத ஒரு இடத்துல உங்கள் மூளைக்கு ஒரு ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கெல்லாம் ஹெல்மெட் போடணுமோ அங்கெல்லாம் ஹெல்மெட் போட்டாலே ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் இருக்குது. அதாவது உங்கள் லைஃபே நீங்கள் மாற்றணும் உங்கள் மூளையை மாற்றுறது மூலமாக. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சிம்பிளாக எல்லாத்தையும் நம்ம குயிக்காக பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்மெட் போட வேண்டிய இடத்துல ஹெல்மெட் போடுறது. ரெண்டாவது, யோசிக்கும் போது பாசிட்டிவான சிந்தனையை உங்கள் கூட வச்சுக்கிறது. தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் உங்களோட சிந்தனையை எழுதி அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சத்து மிகுந்ததாக இருக்கணும். நிறைய தண்ணி நீங்கள் குடிக்கணும். ரொம்ப முக்கியமாக எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க, எவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, எவ்வளவு ஃபைபர் சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்டோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடணும், ஃபைபர் தேவையான அளவுக்கு சாப்பிட்டே ஆகணும். லைஃபுக்கு ஒரு பர்பஸை வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுருக்கணும், வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை நீங்கள் வச்சுருக்கணும். தென் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுருக்கணும். தேவையில்லாத நிறைய ஸ்டிமுலேஷன் அங்கே வரக்கூடாது. நிறைய கவலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மாறி மாறி எமோஷன் வர மாதிரியான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய படம் பார்க்கலாம், இல்லை தொடர்ந்து நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கணும், உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? எக்காரணத்தை கொண்டும் ஃபிசிக்கலாக அடிப்படும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதாவது நான் தலைகீழ குதிக்க போகிறேன், காலில் கயிறை கட்டிக்கிட்டு, இல்லை ராட்டினத்தில் சுற்ற போகிறேன், ரோலர் கோஸ்டரில் போக போகிறேன், இது எல்லாம் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் தான். சின்ன வயசில் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ அதில் இருக்கிற ஆபத்தை நான் பார்த்தனோ அப்போவே அதை நான் செய்கிறத விட்டுட்டேன். ஸோ தேவையில்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ரிஸ்க்கை என்றைக்குமே எடுக்காதீங்க. தலையில் ஏதாவது ஒரு அடிபட்டுட்டா உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். என்ன ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களோ அதை கட்டாயம் பண்ணியாகணும்.
தலையில் அடிபட்டது இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஜஸ்ட் லைட்டாக வீங்கிருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். பிற்காலத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தலையில் அடிபட்டால் மட்டும் எப்போவுமே டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ முழுசாக நீங்கள் செஞ்சாகணும். தேவையில்லாத சப்ஸ்டன்ஸை நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. அது ஒரு போதை சார்ந்த விஷயமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. போதை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு அளவும் கிடையாது, பிரச்சனையே இல்லைன்ற ஒரு பொருளும் கிடையாது. நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. உங்களை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் கூட எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டதை எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்நேரமும் தனிமையிலேயே இருப்பேன் அப்படின்னும் நீங்கள் இருக்கக்கூடாது. இல்லை எந்நேரமும் கண்ணா பின்னான்னு எமோஷன் தரக்கூடிய என்விரான்மெண்ட்லையும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாலே உங்கள் மூளையை உங்களால் மாற்ற முடியும். உங்கள் மூளையை உங்களால் மாற்றுறது மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டாயம் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.